அப்பா வீட்டுக்கு திரும்ப வாங்க. கம் பேக் டு த ஃபாதர்ஸ் ஹவுஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகின்றது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அருமையான தேவஜனமே, தன்னுடைய தகப்பனை விட்டு ஓடிப்போன இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து, ஆஸ்திகளை இழந்து, செலவழித்து ஒன்றுமில்லாதவனை மறுபடியும் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். வருகிற பொழுது தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனை கொண்டாடுகிறார். இன்றைய நாளில் நீங்க உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து போய் நம்பிக்கை இல்லாம ஒரு விரக்தி அடைந்து பின்மாற்றம் அடைந்து ஆண்டவரும் வேணாம், ஒன்றுமே வேணாம், வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று சொல்லி ஒரு சோகமான நிலைமையில, துன்பமான நிலைமையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னா ஏசப்பாட்ட மறுபடியும் ஓடிவாங்க. அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீ இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதித்து நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் தந்து உங்களை வாழ வைக்கிற ஒரு வல்லமை உள்ள தகப்பனாய் இருக்கிறார். கம் பேக் டு ஃபாதர்ஸ் ஹவுஸ். அப்பா வீட்டுக்கு திரும்ப வாங்க. God bless you.